இந்நாள்ல கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இது யார் சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவர் பிசாசானவனால் சோதிக்கப்பட்டு, அப்ப அவனுடைய கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற காரியமாய் காணப்படுகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, நம்ம இந்த வருடம் முழுவதிலும், ஆண்டவரே என்னோடு நீங்க பேசணும், ஆண்டவரே உங்களோடு நாங்க உறவாடணும், நீங்க எங்களோடு சஞ்சரிக்கணும், நாங்கள் போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் எங்களுடனே வரணும், அப்படி என்ற அநேக வார்த்தைகளையும் வசனங்களையும் கொண்டு நம்மளுடைய பிழைப்பு நாட்களை, ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டு போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தை நாம் காணும்படியாக நம்முடைய வாழ்நாளில் அவரும் அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். இந்நாள் அவர் சொல்றாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் நாம் பிழைப்போம் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது பிசாசானவனோடு போராடும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நம்ம இந்த உலகத்தோடு போராடும் பொழுது நம்மோடு, நம்ம சுய சரீரத்தோடும் சுய சிந்தையோடும் நாம் போராடாதபடிக்கு தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் மூலமாய் நாம் பிழைக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். இந்நாள்ல இதே காரியம் ஆண்டவருக்கு எப்படி வந்தது, அதை நமக்கு அநேக பேர் நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் பிறக்கும் பொழுதே அவருக்கு சோதனை காலம். அவர் பிறக்கும் பொழுதே அவரை ஏரோது ராஜா என்பவன் அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையை கொலை செய்யும்படியாக அவன் திட்டமிட்டு அங்க இருக்கக்கூடிய அநேகர் இடத்தில் அந்த பிள்ளை எங்கு பிறந்திருக்கிறது என்பதை நீங்க எனக்கு கொண்டு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அவர்களை வலியுறுத்தும் காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, அப்ப பிள்ளை பிறக்கும் என்ற காரியத்தை தேவனானவர் சாஸ்திரிகளுக்கும் மேய்ப்பர்களுக்கும் அறிவித்த பொழுது அவர்கள் பிள்ளையை தேடிக்கொண்டு வருகிறார்கள். எங்க இருக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? எங்க பிறந்திருக்கிறாரு? பெத்லகேமிலே ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அவரை காண வேண்டுமானால் ஏரோது ராஜாவின் அந்த நாட்டுக்கு, அவர்கள் அந்த ஊருக்கு வர வேண்டும். அப்படியாக அவர்கள் வரும் பொழுது இந்த ஏரோது ராஜா என்ன பண்றாரு, ஒரு திட்டம் தீட்டி இவர்கள் மூலமாக அந்த பிள்ளையை நாம என்ன பண்ணலாம், பார்க்கும்படியான காரியத்தை நம்ம விசாரிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை விசாரிக்க ராஜா அனுப்புகிறார். 8வது வசனம், நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ஏரோது ராஜா சாஸ்திரிகளை பெத்லகேமுக்கு அந்த பிள்ளையை காணும்படியாக அனுப்புகிறான். அப்ப ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்களுக்கு முன்பாக ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறதாய் காணப்படுகிறது. ஏன் என்று கேட்போமானால், மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவர்கள் ஒரு புதிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது, அவர் ஒளியின் பிள்ளைகளாய் நம்மளை மாற்றுவதற்காக அவர் வந்தார். அப்ப பிறந்த பொழுதே இந்த நட்சத்திரத்தின் ஒளியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தனக்கு வழிகாட்டும்படியாக அந்த ஒளியின் இடத்திற்கே போய் பிள்ளையை காண வேண்டும் என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அவங்க போயிட்டு இந்த பிள்ளையை காண சென்றாங்க. அப்ப போகும் பொழுது ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போனார்கள். 10வது வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவர்களுக்குள்ளாய் ஒரு மிகுந்த சந்தோஷம்
உண்டாயிற்று. அப்ப அந்த நட்சத்திரத்தை காணும் பொழுதே அவர்களுக்குள்ளாய் மிகுந்த சந்தோஷம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணும் பொழுது அவர்களுக்கு எத்தனை விதமான மகிழ்ச்சிகள் காணப்பட்டிருக்கும். அப்பொழுதுதான் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கான ஆண்டவரை நம்ம பார்க்கப்படும் பொழுது அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்ட வார்த்தையின்படியாக அவங்க என்ன பண்றாங்க, அந்த ராஜாவை காண ஆயத்தப்படுறாங்க. ஆயத்தப்பட்டு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. போகும் பொழுதே அவங்களுக்கு ஒளியை பெற்றுக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நட்சத்திரம் காண்பித்த அந்த வழியின் மூலமாய் போகும் பொழுது ஆண்டவரை அவர்கள் காணும்படியாய் செய்தார்கள். அவங்க ஆயத்தப்படுத்தின விஷயங்கள் என்னவெல்லாம் என்று பார்ப்போமானால், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, அவர்கள் தன்னுடைய பொக்கிஷங்களை திறந்து, அப்ப பிள்ளையை காண்பதற்கு முன்பாக அவர்கள் ஒரு ஆயத்த ஏற்பாடை செய்து கொண்டுதான் ஏரோதுவின் இடத்தில் போகிறார்கள். இங்க பார்ப்போமானால், அந்த சாஸ்திரிகள் ஆண்டவரை காண வரும்பொழுது ஒரு வெறும் கையோடோ இல்ல இல்லாத வறுமையோடோ இல்ல சோதனை காலத்துக்கு உட்பட்டுதான் அங்க வராங்க. ஆனாலும் அவர்கள் ஆயத்தப்படுத்தின காரியங்கள் அங்க பார்க்கிறோம். அவங்க என்னெல்லாம் ஆயத்தப்படுத்திக்கிட்டு வராங்க, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அப்ப பிள்ளையை காண்பதற்கு முன்பாக அந்த பிள்ளைக்கான காணிக்கைகளை கொண்டு வந்து அந்த பிள்ளையின் இடத்தில் அவர்கள் வைக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்று தொழுவத்தில் காணப்பட்டாலும் அவர் பிறந்த பொழுது அவருடைய அருகாமையில் காணப்பட்ட விஷயங்கள் என்ன பார்த்தோமானால், ஒரு மாட்டு தொட்டி, அதற்குள்ளாய் தண்ணீர் நிரப்பப்பட்டு ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தண்ணீர் காட்டுகிற ஒரு தொட்டி. அப்ப அவருடைய பிறந்த பொழுது அவருடைய கரம் எப்படியாய் காணப்பட்டது, அது மற்றவர்களுக்கு, அதாவது மிருக ஜீவன்களுக்கு கூட உதவுகிற ஒரு கரமாய் காணப்பட்டது. அந்த மாட்டு தொழுவத்திற்குள்ளாய் வேற என்னெல்லாம் இருக்கும், வைக்கோல் இருக்கும், அதுங்க மாட்டுக்கான தீவனங்கள் இருக்கும். இப்படியாக அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கரமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் காணப்பட்டது நிமித்தமாய் அவர்களை காண்பதற்கு முன்பாகவே சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொண்டு போய் சமர்ப்பித்தார்கள். அந்த நித்திய மகிழ்ச்சி, அந்த மிகுந்த சந்தோஷம் அவர்களுக்குள்ளாய் வரும் பொழுது அவர்கள் என்னவெல்லாமோ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்குள்ளாய் வந்து அவர்கள் ஒரு சந்தோஷத்தின் நிமித்தமாய் எல்லாவற்றையும் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக, பிள்ளைக்கு முன்பாக, தாயாருக்கு முன்பாக, தகப்பனுக்கு முன்பாக அவர்கள் வைத்தார்கள். அதன் பின்பு அவர்கள் எப்படியா இந்த ஏரோதுவின் இடத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள், எப்படி பிழைத்து அந்த இடத்தில் இருந்து அவர்கள் போனார்கள் என்று பார்ப்போமானால், 12வது வசனம், சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, அப்ப இவங்களுடைய இருதயம் பிள்ளையின் மேல் பற்றுதலா இருந்தது. அவர்கள் ஆயத்தத்தோடு சென்ற பொழுது அவர்கள் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியால் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்பொழுதே அந்த சாஸ்திரிகளோடு தேவ தூதனானவர் வந்து அருகாமையில் நின்று விட்டார். அவர்கள் தப்பித்து போகக்கூடிய வழியை ஆயத்தப்படுத்தி விட்டார். அதே போல் அவர்கள் பிழைப்பதற்கான மறுபடியும் ஏரோதுவின் இடத்தில் சென்றிருந்தால் ஏரோது என்ன செஞ்சிருப்பாரு, அந்த மேய்ப்பர்களுடைய சாஸ்திரிகளுடைய வார்த்தைகளை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு எங்கே பிள்ளை இருக்கிறது என்பதை அறிந்து அந்த பிள்ளையை கொலை செய்ய அவன் துணிந்திருப்பவனாய் காணப்படுவான். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க, தேவ தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு தன்னுடைய தேசத்திற்கு அவர்கள் வேறு வழியாய் திரும்பி போனார்கள். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நம்மளுடைய இந்த உலகத்தில் அநேக வழிகளை நம்ம பின்பற்றலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூடாரத்திற்குள்ளாய் வந்த பிறகு, அவரை நாம் முகமுகமாய் தரிசித்த பிறகு அவர்களுடைய வழிகள் எல்லாம் ஆயத்தப்பட்டிருக்கும். அப்படியாக நம்மளுடைய இருதயத்தின் கதவுகளும் திறக்கப்பட்டு நம்மளுடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாத
பாதத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட்டோமானால் நம்முடைய வாழ்நாளில் அந்த சாஸ்திரிகள் கண்ட சந்தோஷத்தை விட மிகுந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியாக அவர்கள் பிழைப்புக்காக அவர்கள் என்ன பண்ணாங்களாம், அவர்களுடைய ஜீவன் பிழைப்பதற்காக வேறு வழியாய் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அதற்கு பின்பு 13வது வசனம், அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீர் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். யோசேப்புக்கு மீண்டுமாய் தேவன் தரிசனமாகி அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது, நீர் பிள்ளையை ஏரோதின் இடத்தில் கையில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும். அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு நீங்க வேறு வழியாய் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த தேசத்தை விட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாய் மரியாளும் யோசேப்பின் குடும்பமும் இயேசு கிறிஸ்துவானவரால் அவர்களுக்கும் ஜீவனுக்கு ஏதுவான பிழைப்பை அவர்களுடைய வாழ்நாளில் ஆண்டவர் கொடுத்தார். அப்ப இந்த 2 விதமான பிழைப்பு தேவனுடைய வார்த்தையினால் இவர்களுக்கு கிடைத்தது. அந்த பிள்ளையும் காப்பாற்றப்பட்டது. இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோது இருக்கும் காலம் வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், வேறொரு தேசத்துல போயிட்டு அவங்க மறைந்திருந்த அந்த பிள்ளையை வளர்க்கும்படியான பாக்கியம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அப்படியாக 11வது அப்பொழுது 16வது வசனம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தான் அப்படின்னு. இவ்வளவு ஒரு கடினமான ராஜா. அந்த கடினமான ராஜா அந்த பிள்ளைகள் 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஆனாலும் அந்த இடத்தில் சோதனையை பார்த்த இயேசு கிறிஸ்துவானவர் பிழைக்கும்படியாக தேவனுடைய தூதனானவரின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இந்த குடும்பத்தாரோடு இருந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவானவரும் பிழைத்தார். இததான் அவர் ஞானஸ்தானம் பெற்று ஒரு குறிப்பிட்ட வயது அவர் வந்த பிறகு யோவான் ஸ்தானங்களால் ஞானஸ்தானம் பெற்று அவருக்கு இது திரும்புமாய் அந்த ஞானத்தோடு இந்த வார்த்தையை பிசாசினிடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுறார். நாம கூட இன்னைக்கு பிறந்த சிறு பிள்ளையை போல இல்லாதபடிக்கு தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் அவர் மூலமாக நாம் பிழைப்பவர்களாய் இருக்க வேண்டுமானால் அந்த ஆயத்தப்படுத்துகிற காரியம் என்னவென்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய துதி, நம்முடைய ஆராதனை, நம்மளுடைய அவர்கள் எப்படி பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவர்களுக்கு காணிக்கையாக படைத்தார். இந்த பொக்கிஷ சாலை என்னவாக இருக்கிறது என்போமானால் எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அவர் துதி நம் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீது சொல்வது போல, நமக்கு துன்பம் வந்தாலும், வியாதி வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், கவலை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், சோதனை வந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிற ஒரு காரியம் என்னவென்று பார்ப்போமானால் அந்த துதியின் ஆராதனையும் சத்தம்தான். இந்த துதியின் மூலம் பிசாசானவன் ஓடி போவான். எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு மக்களை ஆண்டவர் வழிநடத்தும் பொழுது அங்கே என்ன காணப்பட்டது? எரிகோ மதில் காணப்பட்டது. அவர்கள் அந்த துதியின் சத்தத்தின் மூலமாய் அந்த எரிகோவை தகர்த்தெறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய தூப வர்க்கமாய் என்ன காணப்பட வேண்டும்? துதியின் சத்தம் காணப்பட வேண்டும். ஜெபத்தின் சத்தம் நம்முடைய வீடுகளில் காணப்பட வேண்டும். அந்த வெள்ளை போலத்தை போல நம்மளுடைய இருதயம் பளிங்கை போல வெண்மையாய் காணப்பட வேண்டும். அதுவே ஆண்டவர் சுத்த இருதயத்தை விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நம்ம இந்த 3 வாரங்களும் நம்மளுடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளும் விதமாக நம்மளுடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொண்டோம். அவருக்கு ஆயத்தப்படுத்தின காரியங்களை இந்நாளில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அவரிடத்தில் நாம் கொண்டு போகக்கூடிய காரியம் அனுதினம் என்னுடைய குடும்பத்தில் ஜெபம் காணப்பட வேண்டும். அனுதினம் என்னுடைய வாயிலிருந்து துதி புறப்பட வேண்டும். என்னுடைய பிள்ளைகளின் வாயிலிருந்து துதிக்கும் சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அப்படியாக நம்மளுடைய குடும்பங்களிலும் கூட நாம் ஆண்டவர் ஆயத்தத்தோடு எப்பொழுதும் அவர்களுடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கான பிழைப்பை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு கொடுப்பார். இந்த உலகத்தில் அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? இந்த காரியங்களில் தவறினவர்களாய் காணப்படுறோம். நானும் அநேக நேரம் இந்த
தவறினவளாய் நான் காணப்படுறேன். நான் இந்த நாள்ல நான் என்னுடைய பெயரை இந்த இடத்தில் நான் வைத்து நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்பொழுதும் நான் ஆண்டவரே தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் நான் உம்மிடத்தில் கொண்டு வருபவளாய் நான் காணப்பட எனக்கு கிருபை பாராட்டுங்க. அப்படி என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர்கள் சாஸ்திரிகள் ஆயத்தப்படுத்தின பொழுது அவர்கள் பிழைத்தார்கள். தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கும் கூட அனுதினம் பிழைப்பு இருக்கிறது. இந்த வார்த்தைகளின் வசனங்களை நாம் தியானித்து அதன்படியாய் நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் போகப்படும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சோதிக்கப்பட்ட பொழுது எப்படியாய் பிசாசானவனை சிலுவையில் ஜெயித்தாரோ, அப்படிப்பட்டதான போராட்டங்களுக்குள்ளாய் வாழ்கிற நாமும் கூட ஒவ்வொரு நாளும் பிசாசானவனை ஜெயிக்க அவர் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நமக்கு பிழைப்பை கொடுக்கும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.